இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. இறந்ததாக நினைத்து இறுதிச் சடங்கு செய்து சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட்டவர் மீண்டும் உயிரோடு வந்து மது பாட்டில் கேட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. படிச்சீங்களா இல்லைன்னு கேட்டான். அது இன்னும் 4 இருக்கு, கர்மதே முடியல அப்படின்னாங்க. 30 படிச்சீங்கன்னா சரக்கு வச்சு படிப்பீங்களா, அதை எடுத்துருவாங்க. கடந்த 22ஆம் தேதியன்று மயிலாடுதுறை மாவட்டம் மேலப்பாதி பகுதியின் காவிரி ஆற்றில் அடையாளம் தெரியாத நிலையில் ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த செம்பனார்கோவில் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். அப்போது செம்பனார்கோவில் காவல் நிலையத்தில் செல்வராஜ் என்பவரின் மனைவி சாந்தி தனது கணவரை காணவில்லை என புகார் அளித்திருந்தது தெரியவந்துள்ளது. பின்னர் சாந்தியின் குடும்பத்தாரிடம் இறந்தவரை அடையாளம் காட்டிய போது செல்வராஜ் தான் என மகன் பேரன்கள் அடையாளம் காட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் போலீசாரும் உடலை சாந்தி குடும்பத்தாரிடம் ஒப்படைத்தனர். உடலை பெற்ற உறவினர்கள் செல்வராஜுக்கு இறுதிச் சடங்கு செய்து சுடுகாட்டில் எரித்து உடலை தகனம் செய்தனர். சில தினங்களுக்கு பிறகு செல்வராஜ் உயிரோடு சொந்த ஊருக்கு வந்ததை பார்த்த குடும்பத்தினரும் கிராம மக்களும் அதிர்ச்சி அடைந்தனர். எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஊர்ல என்ன சொன்னாங்க, உன்னை வந்து செத்துக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு காவேரி செத்து கிடந்தேன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு போய் என்ன பண்ணாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எங்கே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கிடந்தான். ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் எல்லாமே பார்த்தாங்கன்னா ஆனால் என் பொண்டாட்டி மட்டும் சொல்லியிருக்கா, தண்ணி உள்ளே கிடந்தான பாடியெலாம் வெளுத்துல போயிருக்கோம், மஞ்சள் புத்து போயிருக்கோம். அவங்க மட்டும் எங்கள் வீட்டுக்காரர் என் பொண்டாட்டி மட்டும் சொன்னாராம், என் பையன் என் பேரங்காரெல்லாம் தாத்தா மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்களாம். அப்புறமேல கொண்டு போய் எல்லாம் கொடுத்தனாலும் சரி, என்ன வச்சுன்னு அவனுக்கு ஒரு மோச்சம் கிடைச்ச வரைக்கும் நல்லது. போங்க, நானே என் பிராமிஸுக்கு 4 பேருக்கு நல்லது செய்ய முடியாது. நான் உயிரோடு இருக்கும்போது சித்தவங்க பேரோட அவனுக்கு நல்லது செஞ்ச வரைக்கும் நல்லது தான். சரி, அவங்கவுங்க போக வேண்டியது போய் சரிங்க. எனக்கு பாப்பா வீட்டுக்கு ஐயா வீட்டுக்கு நான் பிள்ளை கொடுக்க வேண்டியது, நான் பிள்ளை பிடிக்கிறேன். சாந்தி தனது மகள் வசிக்கும் மாந்தை கிராமத்தில் தங்கியிருந்த போது கூலி தொழிலாளியான செல்வராஜ் ஈரோட்டில் உள்ள தனது முதலாளியை பார்க்க சென்றதாகவும் தன்னிடம் செல்போன் இல்லாததால் தான் இறந்துவிட்டதாக வேறொரு உடலை அடக்கம் செய்திருப்பதாகவும் செல்வராஜ் தெரிவித்துள்ளார். என்ன ஊர் போயிருந்தீங்க? நான் ஈரோட்டில் எங்க ஓனர் 20 வருஷமா இருக்காங்க. அந்த 98 43 44 58 88 கேளுங்க. தாத்தா புள்ளுங்கிற செல்வராஜ் உங்கள்கிட்ட இருந்தாலும் கேளுங்க. ஐயோ, எங்க தெய்வமே அவர் தான் பேரு. 25 30 வருஷமா இருக்காங்க. 2005 வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் தங்கி உங்கள் ஒய்ஃப் எல்லாம் என்ன ஊரில் இருக்காங்க? ஊரில் இருக்கிறாங்க தான் மாந்தான்னு சொல்கிறேன். அந்த மாந்தாருன்னு ஒரு கொலுமாங்குடி ரோட்லேருந்து ஊரில் மாந்தாய் கற்கத்தி ஸ்கூலுக்கும் பக்கத்தில் வந்து கொத்தங்குடி ரோடு வந்து புதூருக்கு திரும்பி வரணும். சரி, திரும்பி கோமலுக்கு திரும்பி ஊருக்கு வந்தோடனே எல்லாரும் என்ன சொன்னாங்க? ஊரில் இருந்தோடனே என்ன சொன்னாங்க, உன்னை வந்து செத்துக்கிட்டேன்னு சொல்லிவிட்டு காவேரி செத்து கிடந்தேன்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு போய் என்ன பண்ணாங்கன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி எங்கே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கிடந்தான். ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் எல்லாமே பார்த்தாங்கன்னா ஆனால் என் பொண்டாட்டி மட்டும் சொல்லியிருக்கா, தண்ணி உள்ளே கிடந்தான பாடியெலாம் வெளுத்துல போயிருக்கோம், மஞ்சள் புத்து போயிருக்கோம். அவங்க மட்டும் எங்கள் வீட்டுக்காரர் என் பொண்டாட்டி மட்டும் சொன்னாராம், என் பையன் என் பேரங்காரெல்லாம் தாத்தா மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்களாம். மேலும் குடும்பத்தாரிடம் 30வது நாளுக்கு வாங்கிய சரக்கு பாட்டிலையும் கேட்டு தான் 100 வயது வரை உயிரோடு இருப்பேன் என செல்வராஜ் சிரித்திருக்கிறார். அப்போது எரிக்கப்பட்ட சடலம் யாருடையது என்ற கேள்வி எழுந்த நிலையில் போலீசார் அது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.